الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجوه يومئذ مسفرة ضاحكة مستبشرة ووجوه يومئذ عليها غبرة ترهقها قترة أولئك هم الكفرة الفجرة صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم ألا إن سلعة الله الجنة غالية ألا إن سلعة الله الجنة غالية صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் அல்லாஹ் சிலருக்கு சில சந்தர்ப்பங்களை அல்லாஹ் வழங்குகின்றான் இரக்கத்தால். அந்த சந்தர்ப்பங்களை சந்தர்ப்பங்களாக எடுக்காவிட்டால் அல்லாஹ்வின் மீது எந்த பழியையும் போடக்கூடாது. வாழ்க்கையின் சில சந்தர்ப்பங்களில் ஒரு சந்தர்ப்பம்தான் உலகத்துடைய வாழ்க்கையில் நீண்ட ஆயுளை அல்லாஹ் தருவது. நம்மில் சிலர் 10 வயதிலே வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னும் சில நண்பர்கள் 20 வயதிலே வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னும் சில நமது உறவுகள் 30 வயதிலே வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னும் சில நம்முடைய உறவுகள் முடிகள் பழுக்காமலே மரணித்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்றான். ஆயுள் என்ற அடிப்படையில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த ரமதானுடைய காலம். ரமதானுக்கு முன்னாலே நம்முடைய நண்பர்களில் பலரை இழந்தோம். ரமதானுக்கு முன்னாலே குடும்பங்களில் பலரை இழந்தோம். அல்லாஹ் எங்களுக்கு இந்த ரமலானை நசீபாக்கினான். இது இரண்டாவது சந்தர்ப்பம். மூன்றாவது சந்தர்ப்பம்தான் இந்த கடைசி 10 நாள். இந்த கடைசி 10 நாளை இபாதத்தில், அல்லாஹுடைய நெருக்கத்தில் கழிக்காத ஒருவனைப் போல் அறிவற்ற ஒருவனை நீங்கள் பார்க்க முடியாது. அப்படியான ஒரு சந்தர்ப்பம். இந்த 10 நாளும் துனியாவுடைய எந்த பேச்சும் பேசக்கூடாது என்பதற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்குள் வந்து அமரும்படி சொன்னார்கள்.
இஅ்திகாஃபுடைய அமலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வாழ்நாள் இருந்த 9 நோம்பிலும் ஏன் இஅ்திகாஃப் இருந்தார்கள்? படைப்புகளுடைய தொடர்புகளை துண்டித்துவிட்டு படைத்தவனுடைய தொடர்போடு மாத்திரம் 10 நாள் இருங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளுடைய தொடர்பையும் துண்டித்துவிட்டு படைத்த ஹாலிகாகிய அல்லாஹுடைய தொடர்பில் இருக்க வேண்டிய 10 நாள் தான் இந்த 10 நாள். கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, அடுத்த ஆண்டு இந்த 10 நாள் வந்தால் நான் இபாதத் செய்வேன், ஈத்திகாஃப் இருப்பேன், லீவு எடுப்பேன், தராவி தொழுவேன், தஹஜ்ஜத் தொழுவேன், இஃப்தார் கொடுப்பேன், சஹர் கொடுப்பேன் என்ற இந்த ஆசைகள் எல்லாம் விட்டுவிட்டு இந்த ஆண்டு நான் செய்ய போகிறேன், ஒரு நாள் தான் முடிந்து விட்டது, இன்னும் 9 நாள் இருக்கிறது, 9 நாளையும் நான் இஅ்திகாஃபிலே கழிக்கப் போகிறேன். 9 நாளுடைய தராவீஹ், 9 நாளுடைய தஹஜ்ஜுத், 9 நாளுடைய கியாமுல் லைல், 9 நாளும் என்னுடைய இஃப்தார், 9 நாளும் என்னுடைய சஹர், இந்த 9 நாளையும் சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு சீரான அறிவை தந்திருந்தால் நாம் இதிலே செலவழித்து விடுவோம். இந்த சந்தர்ப்பத்தை ஒரு நாளும் வீணடித்து விடக்கூடாது. முஸ்லீம்களை பொறுத்தவரையில் எங்களுடைய பிரச்சினை உலகத்துடைய பிரச்சினை அல்ல. எங்களுக்கு முன்னால் 2 பெரிய இடங்கள் இருக்கிறது. ஒன்று சுவர்க்கம், அடுத்தது நரகம். இதுதான் நம்முடைய பிரச்சினை. உலகத்துடைய பிரச்சினைகளை நீங்கள் பக்கம் பக்கமாக வாசித்திருந்தாலும் அது விடியும் பொழுது சில நேரம் முடிந்துவிடும். சூரியனுடைய சூடு அடிக்கிறது என்பதற்காக நாம் யாரும் வெளியில் போகாமல் இருக்க மாட்டோம். குளிர் அடிக்கிறது, ஸ்னோ விழுந்து கொண்டிருக்கிறது, வெளியே போக முடியாதென்று யாரும் சொல்லுவதில்லை. வெளியே சென்று விட்டால் பிரச்சினை முடிந்துவிடும். உலகத்துடைய எத்தனை 1000 பிரச்சினை உலகத்துக்கு வந்தது. அனைத்து பிரச்சினைகளும் சூரியன் மறைந்ததோடு பகல் முடிவதைப் போல், சூரியன் உதித்ததோடு இரவு முடிவடைவதைப் போல் உலகத்துடைய பிரச்சினைகள் எல்லாம் ஒரு நாள் முடிந்துவிடும். சகோதரர்களே, முஸ்லீம்கள் சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் நாயை அறுத்து சாப்பிட்ட காலமும் இருக்கிறது. முஸ்லீம்களுக்கு சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் பூனைகளை அறுத்து சாப்பிட்ட வரலாறுகளும் இருக்கின்றது. 20 லட்சம் முஸ்லீம்களுடைய மையத்துகள் அடக்க முடியாமல் பக்தாதே நாரிய சம்பவம் முஸ்லீம்களுக்கு இருக்கிறது. அந்த காலங்கள் எல்லாம் எங்கு சென்றது? முஸ்லீம்களுடைய ஒரு காலம் இருந்தது, முகடுகளுக்கு தங்கத்தை பூசி வாழ்ந்த காலம் ஸ்பெயினிலே கழிந்தது. இப்படியெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்ந்தார்கள். 1000 ஆடுகள் சதக்கா கொடுக்கும் முஸ்லீம்கள், 1000 ஒட்டகம் ஒரு நாளுடைய சதக்கா, இப்படியெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்ந்த காலம் இருந்தது. ஏறு காலம், இறங்கு காலம் என்று காலம் மாறிக்கொண்டே இருக்கும். பிரச்சினைகளை பேசி 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 இது உலகத்துடைய பிரச்சினையா, அவனுடைய மரணத்தோடு பிரச்சினை முடிந்துவிடும். ஆனால் சுவர்க்க நரக பிரச்சினை முடியாத பிரச்சினை. இதற்கு தீர்வு என்ன சகோதரர்களே? இதற்கு தீர்வுதான் இந்த கடைசி 10. இந்த கடைசி 10 சற்காலத்தில் இபாதத்தில் நேரத்தை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். பேச மாட்டார்கள் யாரோடும். ஷத்தமிஸரஹு, எந்த அளவுக்கு என்றால் சாரனை இறுக்கமாக கட்டி கொள்ளுவார்கள். ஏன்? சாரனை அவிழ்த்து அவிழ்த்து கட்டுவதில் நேரம் வீணாகிவிடும். நாங்க சாரணை கட்ட தேவையில்ல, போனை ஆஃப் பண்ணா போதும். எங்கட சாரணம் எல்லாம் நல்ல உறுதியாத்தான் இருக்குது. போனுக்கு கொஞ்சம் 10 நாள் விடுமுறை கொடுங்க, இபாதத் செய்யலாம். சாரனை இறுக்கமாக கட்டி கொள்ளுவார்கள். ஏன் தெரியுமா? 2 நாள் ரக்காத்துக்கு இடையில் சாரம் அவிழ்ந்தால் முழு குடும்பத்தை எழுப்பாட்டி விடுவார்கள். மனைவி எல்லாரையும் எழுப்பாற்றுவாங்க. எழுமுங்க எழுமுங்க எழுமுங்க. முழு இரவையும் உயிர்ப்பிப்பார்கள்.
எதால் உயிர்ப்பிப்பார்கள் சகோதரர்களே? தொழுகையால், திக்ரால், குர்ஆனுடைய ஓதலால் உயிர்ப்பித்து கொண்டே இருப்பார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்களுடைய தலையில் இன்று துனியா ஏறிவிட்டது. தேசிக்காவிலே உப்பு ஊறியதை போல் எங்களுடைய தலையில் துனியா அடித்து விட்டது. துனியாவை சேர்த்து 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 என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு கேள்வி கேளுங்கள். இந்த 10 நாளும் என்னால் இஅ்திகாஃப் இருக்க முடியாதா? என்னால் தராவீஹ் தொழ முடியாதா? என்னால் இஷாவுடைய தொழுகை ஜமாத்தோடு தொழ முடியாதா? 5 நேர தொழுகை ஜமாத்தோடு தொழ முடியாதா? ஒரு குர்ஆன் ஓத முடியாதா? இந்த துனியாவில் நான் வாழ்ந்து என்ன பலன்? கண்ணியமிக்க சகோதரர்களே, சுவர்க்க நரக பிரச்சனை என்று சொன்னேனே, நரகத்தை விட்டு வெளியே வருவதென்பது சாதாரண விடயம் அல்ல. சொர்க்கத்துக்குள் நுழையும் விடயம் என்பது நாங்கள் கம்பெனியில் போய் ஜாப் எடுக்கிறத போல இல்லை, யூனிவர்சிட்டியில் போய் சர்டிஃபிகேட் எடுக்கிறத போல அல்ல, BA MA PhD கலாநிதி பட்டம் எடுக்கிறத போல அல்ல சொர்க்கத்தில் நுழைவது. فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ وَمَا الْحَيَاةُ الدُّنْيَا إِلَّا مَتَاعُ الْغُرُورِ. அல்லாஹ் சொல்கிறான், யார் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டாரோ அவர் மாத்திரம்தான் வெற்றி அடைந்து விட்டார். என்ற பிள்ளை சொர்க்கவாதியா என்றதை பார்த்து கொள்ளும். என் மனைவி சொர்க்கவாதியா, நான் சொர்க்கவாதியா, அந்த சிந்தனையே இன்று எடுபட்டு விட்டது சகோதரர்களே. இதுவரைக்கும் 40 வயது உங்களோட மனைவி கிட்ட நீங்க எப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்களா? நீங்க மௌத்தானா சொர்க்கம் போவீங்களா நரகம் போவீங்களா? ஒரு கேள்வி இதுவரைக்கும். என்ன சமையல், என்ன சாப்பாடு, என்ன பிரச்சனை, என்ன வீடு, எத்தனை லட்சம் விடயம் பேசிட்டோம். உட்கார வச்சு கேளுங்க, நீ இன்றைக்கு மௌத்தானா சொர்க்கம் போவியா? எவ்வளவு அமல் செஞ்சிருக்கிறாய்? உங்களோட பிள்ளைகிட்ட கேளுங்க. சகோதரர்களே, சிந்தனையே இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ் ஒரு தடவை 2 தடவையா குர்ஆன்ல பேசியிருக்கிறான். இதை பத்தி ஒரு தடவை 2 தடவை அல்லாஹ் பேசியிருக்கிறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலே மிம்பரில் ஏறி 3 ஆமீன் சொன்னார்களே. ஆமீன் ஆமீன் ஆமீன். என்ன விடயம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ. ரமலானை அடைந்தும் ஒருவன் தன்னை நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ளவில்லை என்றால் அவன் நாசமடையட்டும். எப்படி ஒரு சந்தர்ப்பம் சகோதரர்களே, எப்படி ஒரு சந்தர்ப்பம். சொல்லுவாங்க, கையில் ஒரு மாணிக்க கல், ஒரு வைரக்கல், பல கோடி ரூபாவுடைய வைரக்கல் அப்படியே குளிக்கும் பொழுது ஆற்றுலேருந்து எடுத்துட்டார், கையில் கிடைச்சிட்டு எப்படி சந்தோஷம் வரும்? கையில் இருக்குது, கொஞ்சம் சேறு பட்டிருக்குது, அது அப்படியே கூட்டாளி மாட்ட காட்டுறார். எல்லாருமே குளிச்சு கொண்டிருக்கிறாங்க ஆற்றுல. கல்லை பார்த்ததோடே விளங்கிட்டு ஸ்ரீலங்காவே வாங்கிடலாம். கோடி 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 பொறுமதியான கல். கூட்டாளிமாரெல்லாம் சந்தோஷம். மாஷா அல்லாஹ், இனி முடிஞ்சோட வாழ்க்கை பரம்பரை பரம்பரை 7 பரம்பரைக்கு சம்பாதிச்சிட்டாய். கையில் கிடைச்சது. சும்மா குளிக்கிறதுக்கு கீழே போனார், கையை போட்டார் ஆற்றுல, மகாவலி ஆற்றுல, பூகோட ஆற்றுல, இத்தனை ஆற்றுல கல் வருது, வந்துட்டு கையில். இனி வாழ்க்கை சந்தோஷம். கொஞ்சம் சேறுபட்டிருக்குது, உடனே கால் பண்ணி சொல்லிட்டார். ஃபேமிலி எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிட்டு, தெரிந்தானே பேப்பரில் போட்டால் முழு உலகத்துக்கு நியூஸ் போயிட்டு, பெரிய கல் மாஷா அல்லாஹ். கொஞ்சம் சேறுபட்டிருக்குது, எல்லாருக்கும் அறிவிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் சேர்த்த கழுவோம் என்று தண்ணியில் கொஞ்சம் கழுவினாரு. கை பழுவி கல் உள்ளு போயிடுச்சு. கை பழுவி கல் அப்படியே போயிடுச்சு. தேர்றார் தேர்றார் தேர்றார். கூட்டாளிமாரெலாம் சேர்ந்து தேர்றாங்க தேர்றாங்க தேர்றாங்க. சகோதரர்களே, எப்படி இருக்கும் அந்த நாள்? அவன் சொன்னானாம்,
கழுவினத்தை விட கழுகாமல் இருந்தால் நல்லா இருக்குமே. பைத்தியம் பிடிச்சிட்டு ஏண்டா இந்த கல்லை கழுவினேன் நான். இந்த கல்லை கழுவினத்தை விட கழுவாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. அப்படியே சேத்தோட வீட்டை கொண்டு போய் கழுவி இருந்தா. பக்கத்தில் இருந்த கூட்டாளிமாரெல்லாம் சொன்னாங்களாம், அடே அந்த கல்லை பார்க்கறத விட பார்க்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமேடா. சகோதரர்களே, கல்லுடைய பெருமதி இவ்வளவு வேண்டா. கியாமத்துடைய நாளையில் இந்த 10 நாளையும் அடைஞ்சி கையில் கிடைச்சி இதை பாவிக்காமல் விட்டு தொழாமல் விட்டு இஅ்திகாஃப் இருக்காமல் விட்டு ஆகிரத்தில் போய் நின்று என்னை விட மடையன் யார்ரா, தந்தும் அல்லாஹ் அனுபவிக்கலையே, சொர்க்கத்தை எடுக்கலையே. பக்கத்தில் உள்ள குடும்பம் சொல்லுமா, மனைவி சொல்லுவாளாம், நீ நசீபு கட்டவன், நீ இந்த ரமலான் கடைசி 10 கிடைச்சும் நீ திருந்தல்லையே. இந்த கல்லு விளங்குது எங்களுக்கு, இந்த 10 நாள் விளங்குது இல்லை எங்களுக்கு. சகோதரர்களே, மன்றாடி மன்றாடி வாழ்க்கையுடைய முழு தேவைகளையும் அல்லாஹ்விடத்தில் அடைய வேண்டிய 10 நாள் மன்றாடித்தான் அடையலாம், சும்மா அடைய முடியாது. சும்மா கையை தூக்கி அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ் ஃபதுலம் மினல்லாஹி வ நிஅமா ஸதகல்லாஹுல் அஸீம். நான் கேட்டுட்டேன். இப்படின்னா தானே எல்லாரும் அடைஞ்சிருவாங்க. இல்லை சொர்க்கத்தை கேட்டு அல்லாஹ் கிட்ட. அப்படி அடையிறோண்டல்ல சகோதரர்களே. கால் வீங்க வீங்க தொழணும். ஹத்தா தவர்ரமத் கதமா, கால் வீங்க வீங்க தொழணும், கால் வீங்கணும், ஓதி ஓதி தொண்டை கம்மணும், அழுது அழுது கண்ணீர் முடியணும். அப்பதான் அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்கும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு தானே 10 நாள் 10 நிமிடம் இல்லையே, 10 மணித்தியாலம் இல்லையே. சொர்க்கத்துடைய நரகத்துடைய பிரச்சினை சாதாரண பிரச்சினை அல்ல சகோதரர்களே. உங்களுக்கு தெரியும், முதலாக சொர்க்கம் நுழைவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்துடைய வாசலை தட்டியதோடு சொர்க்கத்துடைய காவலாளி ரித்வான் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, யார்? சொல்லுவாங்க முஹம்மத். சொல்லுவாங்க, உங்களுக்காக தான் துறக்கும்படி நான் ஏவப்பட்டிருக்கின்றேன். சொர்க்கத்தை துறப்பாங்க. முதலாக சொர்க்கத்தில் நுழைகிறவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, கடைசியா சொர்க்கத்துக்கு வாரால் தெரியுமா யாருண்டு? கடைசியா சொர்க்கத்துக்கு வாரவருடைய ஹதீஸைத்தான் பார்க்க இருக்கின்றேன். கடைசியாக நரகத்தை விட்டு இவன் தான் வெளியேற்றப்படுவான், ஒரு முஸ்லிம். காஃபிர்களுக்கு சொர்க்கம் ஹராம். அது எந்த காஃபிராக இருந்தாலும் சரி, சுவர்க்கம் ஹராம். நாங்கள் நினைக்கிறோமே, இந்த கோடீஸ்வரன் சொர்க்கம் வருவான இருக்குமே. எந்த கோடீஸ்வரனுக்கும் சொர்க்கம் வர முடியாது. எந்த ஜனாதிபதிக்கும் சொர்க்கம் வர முடியாது. ஏன்? அல்லாஹுடைய பார்வையில் உங்களுடைய பணம் எல்லாம் கொசுடைய இறக்கைக்கும் பெறுமதி கிடையாது. ஜனாஹ பஊதா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் கானத்தித் துன்யா தஅதிலு இந்தல்லாஹி ஜனாஹ பஊதத்தின் மா ஸகா காஃபிரா. இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகம் அல்லாஹுடைய பார்வையில் கொசுடைய இறக்கையை விட பெருமதியாக இருந்தால் இந்த காஃபிர்களுக்கு ஒரு மிடர் தண்ணீர் அல்லாஹ் குடிக்க கொடுக்க மாட்டார். பெருமதி கிடையாது. அதனால தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், முழு பூமி நிறைய தங்கத்தால் நிறைத்து. யார்கிட்ட இருக்குது சகோதரர்களே? முழு பூமி நிறைய தங்கத்தால் நிறைத்து வந்து என்னிடம் மன்னிப்பு கேட்டாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். இதற்கு மேல் எங்களுக்கு பேச இடம் இல்லை. 500 கிலோ தங்கமா, ஒரு 10,000 கிலோ தங்கமா? நீ எத்தனை கிலோ தங்கத்தை எடுத்து உலகத்தை நிறைக்க போறீங்க? மில் உல் அர்தி தஹபா அல்லாஹ் சொல்லுகிறார். ஒஷாவாவை அல்ல, டொரண்டோவை அல்ல, கனடாவை அல்ல. அல்லாஹ் சொன்னது இந்த இடத்திலே ஸ்ரீலங்காவை அல்ல, இந்தியாவை அல்ல, முழு உலகத்தையும் தங்கத்தால் நிறைத்து. வார்த்தையை பாருங்க. பூமி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் தங்கத்தை நிறைச்சிட்டு வந்து
யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருந்தாலும் உன்னை மன்னிக்க மாட்டேன். ஆனால் இந்த 10 நாள் கண்ணீர் வடிங்க சகோதரர்களே. துனியாவுடைய பேச்சை விடுங்க, தொழிலுடைய பேச்சை விடுங்க, வாங்க பள்ளியில் அல்லாஹ்ட புத்தியை கேளுங்க. 10 நாளை பிறகு தொழில் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். தொழிலை விடுறது இல்லை. 10 நாளை பிறகு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். தொழில் குடும்பத்தோடு இருக்கிறது தான். கொஞ்சம் விடுங்க, வாங்க. அல்லாஹ் கூப்பிடுறான், பரக்கத் செய்வான் அல்லாஹ் வாழ்க்கையில். தொழில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், இந்த சம்பவத்தை போய் பாருங்க கொஞ்சம் கிதாபுகள்ல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஏழ்மையை கொடுத்தான், நோயை கொடுத்தான், சோதித்தான். அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன கொடுத்தான் தெரியுமா? ஒரு தோட்டம் நிறைய தங்கம், ஒரு தோட்டம் நிறைய வெள்ளி. ஒரு தோட்டம் தங்கம் விளையிறது தோட்டத்தில். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குளித்து கொண்டிருக்கிறாங்க ஒரு நாள். இது இக்தஸல அய்யூப் உர்யானன், குளித்து கொண்டிருக்கும்போது தங்க வெட்டுக்கிளி ஒன்று விழுந்துச்சு. ஏன் தங்க வெட்டுக்கிளி? தங்க தோட்டத்தில் எது மேயணும்? தங்க தோட்டத்தில் வெள்ளி வெட்டுக்கிளி மேயுமா? தங்க வெட்டுக்கிளி தான். மரமெல்லாம் தங்கம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தோட்டத்தில். உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வெட்டுக்கிளியை போய் பிடிச்சிட்டாங்க, தங்க வெட்டுக்கிளியை. அல்லாஹ் உடனே கேட்டான், அலம் அக்னைதுக யா அய்யூப், அய்யூப் இந்த ஒரு வெட்டுக்கிளி உங்களுக்கு தேவையா? இவ்வளோ தந்திருக்கிறேன் நான். என்ன சொன்னாங்க தெரியுமா? யா அல்லாஹ் உன்னை பரக்கத்து தேவை. இன்னைக்கு தங்க வெட்டுக்கிளி என்றா சகோதரர், அல்லாஹ் தர நினைச்சா எப்படி தருவான்? அல்லாஹ்ட கையில தான் இருக்கு சகோதரர்களே. இந்த 10 நாள் கொஞ்சம் விடுமுறையை கொடுங்க, வாங்க. அல்லாஹ்வுக்கு பெரிய விடயம் அல்ல துனியாவை தாரது. ஆக எங்களுடைய பிரச்சினை சொர்க்கமா நரகமா? கல்புல கேட்டுக்கொள்ளுங்க. நான் இன்றைக்கு மௌத்தானா, இன்றைக்கு நான் வஃபாத்தானா, இன்றைக்கு நான் மரணித்தா சொர்க்கம் போவேனா நரகம் போவேனா? என்ற மனைவி மரணித்தாலண்டா, என்ற பிள்ளைகள் மரணிச்செண்டா சொர்க்கம் போகுமா நரகம் போகுமா? சகோதரர்களே, காஃபிர்களுக்கு சொர்க்கம் வர முடியாது, அல்லாஹ் ஹராமாக்கிட்டார். முஸ்லீம்கள்ல பாவம் செய்தவங்க இருக்கிறாங்க, அல்லாஹ் எங்களை பாதுகாக்கும். பாவம் செஞ்சிடக்கூடாது, தொழுகையை விட்டுறக்கூடாது, ஜக்காத்தை விட்டுறக்கூடாது, நோன்பை விட்டுறக்கூடாது, ஜும்ஆக்களை விட்டுறக்கூடாது. சகோதரர்களே, பாவம் செஞ்சிட்டோம், அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புவான். சரி, மன்னிச்சா அல்லாஹுடைய கிருபை. நரகத்துக்கு போனா சகோதரர்களே, ஒவ்வொரு பாவத்துக்கு ஏற்ப நரகத்தில் இருக்கணும். ஒவ்வொரு பாவத்துக்கும் நரகத்தில் இருக்கணும். நரகத்தில் இருந்து தான் வெளியே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வரணும். இன்றைக்கு ஜெயிலில் போடுறாங்களே, 6 வருட ஜெயில், 20 வருட ஜெயில், நரகத்தில் இருந்துட்டு வரணும். கடைசியாக வாரவனை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கடைசியாக நரகத்திலிருந்து வாரவன் எப்படி இருப்பான்? அப்படியே கருப்பா இருப்பான். நரக கங்குகளில், நரக நெருப்புல இருந்து இருந்து கருப்பாயிருப்பான். உடம்பே கருப்பு, பார்க்கலாது. ஆனால் சுஜூது செய்த இடம் இருக்குதே, இது மாத்திரம் பத்தாமல் இருக்கும். சுஜூத் செய்த 7 உறுப்புகளுடைய இடம் பத்தாமல் இருக்கு. ஏன்? தொழுதால். அப்ப விளங்குது என்ன சகோதரர்களே? தொழுதவங்களும் நரகம் போய் வரும். அதனால தான் தௌபா செய்யணும். அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கணும், மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லாஹ் இடத்துல எப்ப என்ன முடிவெடுக்க போறான்னு அல்லாஹ் தெரியாது. வந்தா சகோதரர்களே, அல்லாஹ் என்ன செய்வான்? இவனை நஹ்ருல் ஹயாத் என்ற ஒரு ஆத்துல குளிக்க வைப்பான். இந்த பத்தினதெல்லாம் போறதுக்கு ஆக கடைசி மனிதன் இவனை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், சொர்க்கத்துக்கு போய் பாரு அப்படின்னு. அதுக்கு முன்னால் 2 ஹதீஸ் வருது முஸ்லிம்லையும் புகாரிலையும். முதலாவது ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான். ஒரு மரம், அழகான மரம், அதுக்கு கீழே சாப்பாடு குடிப்பெல்லாம் இருக்கும். அல்லாஹ் சொல்லுவான், இந்த மரத்தடியை நான் உன்னை அனுப்புகிறேன். அதுக்கு அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ் நீ பெரிய ரஹ்மான், இன்னைக்கு தா. அல்லாஹ் கேட்பான், இதுக்கு மேல் ஏதாவது கேட்பியா? ஒன்றையும் கேட்க மாட்டேன் யா அல்லாஹ்.
சரி என்று அல்லாஹ் அந்த மரத்தடி ஆள வைப்பான். அந்த மரத்தடியை உட்கார்ந்து அழகான மரம் சாப்பிட்டு குடிச்சு கொண்டிருப்பார். அப்படியே மற்ற மரங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பார். நரகத்தை விட்டு வெளியே வந்துட்டார். திரும்ப அல்லாவை கூப்பிடுவார், யா அல்லாஹ், அடுத்த மரத்தடியை கொஞ்சம் என்ன உட்காரவை, அது அதை விட அழகான மரம், அழகான சாப்பாடுகள். அல்லாஹ் கேட்பான், ஆதமுடைய மகனே, வாக்கு தந்தியே, இதுக்கு மேல் உன்னை கேட்க மாட்டேன். சொல்லுவார், யா அல்லாஹ், நீ ரப்புல் ஆலமீன், நீ இரக்கமுடையவன், நான் உன் அடியாறுகளில் மூதேவியாக ஆகிடப்படாதே, அந்த மரத்தடி என்ன அமரவையா அல்லாஹ். அல்லாஹ் கேட்பான், இதுக்கு மேல் ஏதாவது கேட்பியா? கேட்க மாட்டேன். அல்லாஹ் செக் பண்ணுவான் இவன் அல்லாஹ் விளங்க வைப்பான். ரெண்டாவது மரத்தடியை வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு குடிச்சு கொண்டிருப்பான். இப்படியே காலம் கழியும். இப்போ அல்லாவை திரும்ப கூப்பிடுவான், யா அல்லாஹ், இதை விட கொஞ்சம் உயர்ந்த இடத்தை தரமாட்டியா இன்னைக்கு? அல்லாஹ் கேட்பான், ஆதமுடைய மகனே, வாக்கு தந்தியே, இதுக்கு மேல் உன்னை கேட்க மாட்டேன், கேட்குறியே? யா அல்லாஹ், நீ ரப்புல் ஆலமீன், உன்னோட படைப்புகளில் நான் மூதேவியாக ஆகிவிடக்கூடாதே யா அல்லாஹ் அப்படின்ட்டு அல்லாஹ் மூணாவது மரத்தடி அல்லாஹ் கொண்டு போய் வைப்பான். ஒரே அடியா சொர்க்கம் நுழைய இயலாது. கடைசியாக நரகத்தை விட்டு வெளியே வரக்கூடியவன். மூன்றாவது மரத்தடியை உட்கார்ந்து குடித்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது திரும்ப அல்லாஹ்வை அழைப்பான். அல்லாஹ் எவ்வளோ இரக்கமுடையவன், யா அல்லாஹ், என்னை சொர்க்கத்துலுக்கு அனுப்பியா அல்லாஹ். அல்லாஹ் கேட்பான், ஆதமுடைய மகனே, வாக்கு தாராய் மோசடி செய்கிறாய், இதுக்கு மேலே கேட்க மாட்டேன் என்று சொல்றாய், கேட்கிறாயே. சொல்லுவானாம், யா அல்லாஹ், எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, நான் மட்டும்தானே போகலையா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், சொர்க்கத்தை போய் பார்த்துட்டு வா. அப்ப சொர்க்கத்தை போய் பார்த்துட்டு வந்து சொல்லுவாராம், யா அல்லாஹ், மல் ஆ, சொர்க்கம் நிறைஞ்சிருக்குது யா அல்லாஹ், இடம் இல்லை. என்ன, இவர் தானே கடைசி ஆள். அல்லாஹ் சொல்லுவானா, சரி போ யா அல்லாஹ், திரும்ப நிறைஞ்சிருக்குது யா அல்லாஹ், சொர்க்கத்தில் இடம் இல்லை. திரும்ப அல்லாஹ் சொல்லுவான், சரி போ, மூணாவது தடவை போ சொர்க்கத்துக்குள்ள, சொர்க்கம் நிறைஞ்சிருக்குது யா அல்லாஹ், இடம் இல்லை. சொர்க்கத்துடைய வாசல்ல நின்றுட்டு இருப்பாராம். சொர்க்கத்துடைய வாடை இருக்குதே சகோதரர்களே, 70 ஆண்டுகள் தூரம் வாடை அடிக்கும். நீங்கள் பள்ளி வாசலுக்கு வந்தீங்க, இப்போ கதவை திறந்தோடனே ஊதுவாசம் அடிச்சிருக்குமே. கதவை திறந்தோடனே இந்த பள்ளி ரப்பானியா பள்ளி ஊதுவாசம் அடிக்குதுண்டா, மஸ்ஜிது நபவி எப்படி இருக்கும்? எங்களுக்கு ஞாபகம் இருக்குது, மஸ்ஜிது நபவியில் தஹஜ்ஜத்துக்கு 3 மணிக்கு போய் கதவை திறந்தாங்கண்டா ஒரு 50 மீட்டருக்கு ஊதுவாசம் வரும். சகோதரர்களே, சொர்க்கத்துடைய வாசலை திறந்தா 70 வருட தூரம் அடிக்கும் சொர்க்கத்துடைய வாசம். இந்த வாசத்தெல்லாம் நுகர்ந்துட்டு இவனால் பொறுமையாக இருக்கேனுமா? பக்கத்தில் போய் அல்லாஹ் வச்சிருவான். யா அல்லாஹ், எப்படியாவது எட்டி எட்டி பார்ப்பாராம் உள்ளுக்கு, எப்படியாவது உள்ளுக்கு அனுப்பியா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், சரி போ, உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாத்தையும் கற்பனை பண்ணும். முதல் சொல்லுவாரே வாப்பா பிள்ளைய பார்த்து, மகன் விரும்பினதெல்லாம் கேளு, நீ பாஸ். அல்லாஹ், நீ பாஸ், கடைசியா வாரால் நீ சொர்க்கத்துக்கு. ஆரம்ப சொர்க்கவாதி அல்ல, நீ ஹாஃபிஸ் அல்ல, ஆலிம் அல்ல, கடைசியா சொர்க்கத்துக்கு வாரவர். அல்லாஹ் சொல்லுவான், தமன்ன, ஆசையெல்லாம் கற்பனை பண்ணு. இவன் கற்பனை பண்ணுவானாம். எப்படி கற்பனை பண்ணுவான்? அது கிடைக்கும், இது கிடைக்கும், இது கிடைக்கும். இந்த ஹதீஸை 2 பேர் அறிவிக்கிறாங்க. ஒன்று அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் சொல்லுவான், நீ கற்பனை பண்ணினதை போல 10 மடங்கு உனக்கு தாரு. சும்மா சரி உலகத்தை கற்பனை பண்ணினான்டா, முழு உலகமும் எனக்கு கிடைக்கணும்னு கற்பனை பண்ணினான்டா, உலகத்தை மாறி 10 மடங்கு. யாருக்கு இது? ஃபர்ஸ்ட் லெவல் சொர்க்கவாதிக்கா, கடைசி சொர்க்கவாதிக்கா? கற்பனை பண்ணினதை போல 10 மடங்கு அல்லாஹ் அனுபவி, கடைசி சொர்க்கவாதி. சகோதரர்களே, அல்லாஹ் எவ்வளோ இறக்க முடியும்? கூப்பிடுறான் எங்களை, ஃபஃபிர்ரு இலல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹும் பக்கம் விரண்டோடு. நடந்து வாரதல்ல,
நடந்து வர சொல்ல இல்லை அல்லாஹ் யாரையும். எங்கேயும் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹை பற்றி அழைக்கும் பொழுது அல்லாஹ் நடந்து வாங்க மெதுவா, ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹுடைய திக்ரின் பக்கம் ஓடுங்க அல்லாஹ் சொல்றான். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹும் பக்கம் விரண்டோடுங்க, வேற வழி இல்லை எங்களுக்கு சகோதரர்களே. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த சொர்க்கத்தை அடைகிறது தான் எங்களுடைய இலக்கு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்துடைய விலை சின்ன சின்ன விலை இல்லை. அலா இன்ன சில்அத்தல்லாஹில் காலியா, அலா இன்ன சில்அத்தல்லாஹில் காலியா, அல்லாஹுடைய சொர்க்கத்துடைய விலை மிக பொறுமதியானது. சகோதரர்களே, உயிரை கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். உயிரை கொடுத்தீங்கன்றா சொர்க்கத்தை தருவான். அதுதான் பொறுமதி. நான் என் உயிரை கொடுக்க ரெடி, அல்லாஹ் சொர்க்கத்தை தர ரெடி. ஆக பெருமதி என்ற உயிர் தான். இதுக்கு மேலே நீ பெருமதியான சாம என்கிட்ட இல்லை. என் உயிரை பாதுகாக்க நான் என் மனைவியையும் தியாகம் செய்வேன். என் உயிரை பாதுகாக்க என் உம்மாவையும் தியாகம் செய்வேன் நான். ஏன் என்ற உயிர் எனக்கு பெருமதி. அந்த உயிரை நான் அல்லாஹ்க்கு கொடுக்கணும். அல்லாஹ் விரும்புகிறான். அப்படித்தான் அல்லாஹ் லேசிப்பட்டவன் அல்ல சகோதரர்கள், இரக்கமுடையவன் அவன். ஆனால் நாங்கள் முன்னுக்காகும். அல்லாஹ்வை நெருங்கோடும் நெருங்கோடும் நெருங்கோடும். நோன்பு 21, இன்றைக்கு 22. ஒவ்வொரு நிமிடமும் பெருமதி, ஒவ்வொரு இரவும் பெருமதி. 23, 24 பெருநாள் காலையில் உட்கார்ந்து சொல்லுவாங்க, என்ன அவசரமாக நோன்பு முடிஞ்சிச்சே, இந்த கதை எங்களுக்கு தேவையில்லை, என்ன அழகாக இபாதத் செய்தோமே என்ற சந்தோஷம் வரணும் பெருநாள் அன்றைக்கு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு தக்பீர் சொல்லும் பொழுது கண்ணால் கண்ணீர் வரணும் சந்தோஷத்தால். மாஷா அல்லாஹ். இந்த 10 நாளும் பாருங்க, நீங்க ஹரத்தை பாருங்க, வழி இது மக்கள். மஸ்ஜிது நபவியை பாருங்க, மக்கள் போய் இடம் இல்லையே. பொறுமதி தெரிஞ்சவங்க லட்சக்கணக்கு செலவழிச்சு போய் சேர்ந்துட்டாங்க, இருக்காங்க. அப்படி அவங்களுக்கு எங்களை மாதிரி தேவை இருக்குது, அவங்களுக்கு டாய்லெட் தேவை இருக்குது, துனியா எல்லாம் இருக்கட்டும். இந்த 10 நாளும் நான் என் அல்லாஹ்க்கு கொடுத்துட்டேன் என்ன நேரம். சகோதரர்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களை சொர்க்க நரக பிரச்சினை தான் பெரிய பிரச்சினை எங்களுக்கு. துனியாவுடைய பிரச்சினை இல்லை சகோதரர்களே. இந்த 10 நாட்களுக்குள் அல்லாஹ்விடத்தில் விடுதலையை கேளுங்க. அல்லாஹும்ம ஆதிகனா மினன்னார், யா அல்லாஹ் நரகத்தை விட்டு எங்களை விடுதலை செய்ய. அல்லாஹ் விடுதலை செய்கிற காலம் இது. சொர்க்கத்தில் நுழைவியா அல்லான்னு மன்றாடுங்க. தஹஜ்ஜத்தில் சகோதரர்களே, ஒவ்வொரு தொழுகையில் ஒத்தப்படை இரவுகளில் எவ்வளோ போட்டி போடையிலுமோ சகோதரர்களே, போட்டி போட்டு அந்த உயர்ந்த அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவோம். ஒரு நாள் நாம் எல்லாம் சொர்க்கத்தில் இருப்போம். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் கூப்பிடுவான், வாங்க பேச போகிறேன் உங்களோட. அல்லாஹ் கேட்பான், நான் தந்ததை கொண்டு பொருந்திட்டீங்களா? ஹல் ரதீத்தும் கேட்பாங்களாம். மாலனா லா நர்தா, யா அல்லாஹ் எப்படி பொருந்தாம் அப்படி தந்திருக்கிறியே. அப்படி அல்லாஹ் தந்திருப்பான். அல்லாஹ் சொல்லுவான், இன்றைக்கு நான் இன்னொன்றை தரப்போகிறேன். என்ன? நான் என்னுடைய பொருத்தத்தை தரப்போகிறேன். இதற்கு பிறகு உங்களோட நான் கோவிக்கவே மாட்டேன். அதோட சொர்க்கவாதிகளுக்கு வார சந்தோஷம் இதெல்லாத்தையும் நாங்கள் அனுபவிக்கிறதாக இருந்தால் இந்த 10 நாள் வாழ்க்கையில் சகோதரர்களே முக்கியமான நாள். அல்லாஹ்விடத்தில் மன்றாடி தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்து குர்ஆன் ஓதி தஹஜ்ஜத் தொழுது சகோதரர்களே எல்லா அமல்களையும் செய்து அல்லாஹுவை அடைந்தவர்களாக யா அல்லாஹ் எங்களை ஆக்குவாயாக. உயர்ந்த லைலத்துல் கத்ரை அடையும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. இந்த 10 நாள் ஒரு வினாடியையும் வீணாக்கி விடாமல் அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அடைந்தவர்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் ஆக்குவாயாக. உனது பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் நசீபாக்குவாயாக. உனது கோபத்தையும் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக.
اللهم اعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله. فضلا من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلاما. ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. لا إله إلا الله محمد رسول الله. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وبعث مقام محمود وارزقنا شفاعته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ففروا إلى الله إني لكم منه نذير مبين ولا تجعلوا مع الله إلها آخر إني لكم منه نذير مبين. وقال النبي صلى الله عليه وسلم: أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة.
أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم يسر لنا أمورنا ووفق ليلة القدر. اللهم وفقنا ليلة الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. الله الله في أصحابي، لا تتخذهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني، ثم الذين يلونهم، ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أعز الإسلام وأنصاره، وأذل الشرك وأشراره. اللهم اعتقنا من النار. اللهم اعتق رقابنا ورقاب آبائنا وأمهاتنا وأزواجنا وأولادنا وأساتذتنا وجميع المسلمين والمسلمات. ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين.